போன ஆடியோல 21வது அத்தியாயத்துல கிருஷ்ணனுடைய வேணுகானம், கோபிகைகளின் காம விகாரம் இத பார்த்தோம். இந்த 22வது அத்தியாயத்துல கோபிகைகளினுடைய வஸ்திராபரணத்தை பத்தி சொல்றார். என்ன சொல்றான்னு பாப்போமா? ஹேமந்த ருதுவினுடைய காலத்துல, அமைதியான விடியற் காலங்கள்ல விரஜத்தின் குமாரிகைகள் ஒரு உயர்ந்த விரதத்தை செய்தார்கள். அவர்களின் மனசு முழுக்க முழுக்க கிருஷ்ணன் கிட்டேதான் இருந்தது. அவர்கள் சாதாரண உலக ஆசைகளால அல்ல, பரமாத்மாவை அடைய வேண்டிய அகமகிழ்ந்த ஏக்கத்தால நிரம்பி போயிருந்தார். அதனால அவர்கள் எளிய ஹவிஷ்ய உணவை மட்டும் சாப்பிட்டு மனதையும் இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி காத்யாயனை தேவியை ஆராதனை பண்றா. இங்கு அந்த விரதம் ஒரு சாதாரண பூஜைன்னு சொல்ல முடியாது. ஜீவாத்மா தன்னை சுத்தப்படுத்திண்டு பரமாத்மாவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ஆன்மீக சாதனை அது. அதிகாலை அருணோதயத்துல அவர்கள் யமுனைக்கு போவா. தோழிகள் ஒருவரின் கையை ஒருவர் பற்றி கொண்டு கிருஷ்ணனின் நாமங்களை உறக்க பாடிக்கொண்டு போவா. இது பக்தியின் ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்றது. ஆன்மீக பயணத்துல சத்சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நல்லோரின் துணை மனதை உறுதிப்படுத்தும். யமுனையில் நீராடுதல் என்பது வெளிப்புற சுத்தம் மட்டுமல்ல, மனத்தில் பதிந்த பழைய வாசனைகளையும் ஆசைகளையும் கழுவி அகற்றுவதைத்தான் இது குறிக்கிறது. அவர்கள் மணலால் தேவியின் உருவத்தை அமைத்து மலர்கள், சந்தனம், நறுமணப் பொருள்கள், தீபம், பழம், அரிசி இவைகளால் பூஜையை செய்கிறார்கள். ஒவ்வொரு அர்ப்பணிப்பும் ஒரு உள் அர்த்தத்தை கொண்டது. மலர் தூய மனதையும், தீபம் ஞான ஒளியையும், பழம் கர்ம பலனையும், அரிசி வாழ்க்கையின் ஆதாரத்தையும் தான் குறிக்கிறது. நந்தகோபரின் மகனான கிருஷ்ணன் எங்களுக்கு கணவராக வேண்டும், இதுதான் அவர்களுடைய பிரார்த்தனை. இது உலகியலான மன வாழ்க்கையின் விருப்பம் அல்ல. ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒன்றுபட வேண்டும் என்ற பேராத்ம ஏக்கம். ஒரு நாள் அவர்கள் வழக்கம் போல ஆடைகளை கரையிலே வச்சுட்டு கிருஷ்ணனை பத்தி பாடிண்டே யமுனையில நீராடிண்டு இருந்தா. அப்போது யோகிகளுக்கே ஈஸ்வரனான அந்த கிருஷ்ணன் அவர்களின் விரதம் நிறைவேற வேண்டிய நேரம் வந்துவிட்டதை தெரிந்து கொண்டு அங்கே வந்தார். அவர் கோபாலர்களுடன் சேர்ந்து கொண்டு அவர்கள் வைத்திருந்த அந்த ஆடைகளை எடுத்துக்கொண்டு அருகிலே இருந்த கடம்ப மரத்தில் ஏறி நகைச்சுவையாக பேசத் தொடங்கிவிட்டார். இது ஒரு வெளிப்படையாக ஒரு விளையாட்டு போலத்தான் தோணும். ஆனா அதுக்குள்ள ஒரு ஆன்மீக உபதேசம் மறைஞ்சு இருக்கு. ஆடைகள் என்பது ஜீவனுடைய அகங்காரத்தினுடைய அடையாளம், மறைப்பு ஆகியவற்றினுடைய ஒரு குறியீடு. இறைவனை முழுமையாக அடைய விரும்பும் ஆன்மா இந்த மறைப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு நிர்வாணமான உண்மை நிலையில் நிற்க வேண்டும் என்பதையே கிருஷ்ணன் உணர்த்துகிறார். குளிர்ந்த நீரில் நடுங்கிக் கொண்டிருந்த கோபிகைகள், நாங்கள் உன் தாசிகள், எங்கள் ஆடைகளை கொடுங்கள் என்று கேட்கிறார். இங்கு தாசி என்ற சொல் மிகவும் முக்கியமானது. பக்தியின் உச்சம். நான் என்ற உணர்வை விட்டுட்டு நான் உன்னுடையவன் என்ற நிலைக்கு மாறுவதில் தான் இருக்கிறது. ஆனால் அவர்களிடம் இன்னும் சிறிதளவு வெட்கமும் தனது என்ற அடையாளமும் இருந்தது. அதனால் அவர்கள் உடனே வெளியே வருவதற்கு முடியவில்லை. கிருஷ்ணன் உண்மையாகவே என் தாசிகளாக இருந்தா இங்கே வந்து நீங்களே ஆடையை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். இது ஒரு முழுமையான சரணாகதிக்கான அழைப்பு தான். இறைவன் வெளிப்புற பூஜையை விட உள்ளத்தின் முழு ஒப்புதலையே விரும்புகின்றான். பின்னர் அவர்கள் கைகளை கொண்டு உடலை மறைத்தபடியே வெளியில வரா. இது ஆன்மா தன் இறுதி அகந்தை திரையை அகற்றிக்கொண்டு பரமாத்மா முன் நிற்பதை சொல்லுகிறது. அவர்களின் தூய பக்தியால் மகிழ்ந்த கிருஷ்ணன், நீங்கள் விரதத்தில் குறை செய்துள்ளீர்கள், தேவைக்கு நமஸ்காரம் செய்து அதை நீக்கிக் கொள்ளுங்கள் என்றார். இதன் மூலம் அவரது பக்தியில் தாழ்மையின் அவசியத்தை கற்பிக்கிறார். பக்தி என்பது உணர்ச்சி மட்டுமல்ல, பணிவு, ஒழுக்கம், மரியாதை ஆகியவற்றின் சங்கமம். கோபிகைகள் கைகூப்பி தலை வணங்கினர்.
அந்த நொடியில் அவர்களின் அகந்தை முற்றிலும் கரைந்து போனது. உடனே கருணாமூர்த்தியான கிருஷ்ணன் அவர்களுக்கு அந்த ஆடைகளை திருப்பி கொடுத்துட்டார். பகவான் எடுத்தது அவர்களுடைய ஆடையா? இல்லையே, அவர்களின் தனி மனித பற்றுதல்களும் அகங்காரம் அரப்பகளும் தான். அவை அகன்ற பின் அவர் அருளை கொடுத்தார். அவர்கள் வெளியில் கேலி செய்யப்பட்டும் வெட்கப்படப்பட்டும் இருந்தாலும் கிருஷ்ணனின் அருகாமையில் கிடைத்த ஆனந்தத்தால் அவர்கள் மனம் நிறைந்து இருந்தது. உண்மையான பக்தனுக்கு உலக அவமானம் கூட துன்பமல்ல, இறைவனின் அருகாமையே பேரின்பம். ஆடைகளை மீண்டும் அணிந்த பின்னரும் கிருஷ்ணரை விட்டு பிரிய அவர்களுக்கு மனமில்லையே. ஒருமுறை இறை அனுபவம் ஏற்பட்டுவிட்டால் உலக சுகங்கள் அனைத்துமே சுவையிழந்து போகும். அப்போது கிருஷ்ணன் அவர்களிடம், உங்கள் விரதமும் பக்தியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உங்கள் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் என்று சொல்லி அருள் வாக்கு சொன்னார். மேலும் என்னில் மனம் நிலைத்தவர்களுக்கு உலக ஆசைகள் மறுபடியும் எழாது, வருத்த விதை மீண்டும் முளைக்காதே என்று சொன்னார். இது பகவத் அனுபவத்தின் உச்சமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. பரம ஆனந்தத்தை அனுபவித்த மனம் மீண்டும் உலக ஆசைகளில் விழாது. அதன் பின் கோபிகைகள் கிருஷ்ணனின் திருவடிகளை மனத்தில் தியானித்தபடி மிகுந்த பிரிவு துயரோடு பிரஜத்திற்கு திரும்பி போனார்கள். இறைவனிடம் இருந்து பிரிவது பக்தனுக்கு மிக பெரிய துன்பமாச்சே. பின்னர் கிருஷ்ணர் பலராமனுடனும் கோபாலர்களுடனும் பசுக்களை மேய்த்து கொண்டு பிருந்தாவனத்தின் காட்டுப்பகுதிக்கு சென்றார். அங்கு வெயிலில் நின்று பிறருக்கு நிழல் தரும் மரங்களை சுட்டி காட்டி, இவர்கள் மகா பாக்கியசாலிகள், தாங்களே வெயில் மழை காற்று எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு மற்றவர்களை காப்பாற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். மரங்களை பற்றி கிருஷ்ணன் கூறிய உபதேசம் கர்மயோகத்தினுடைய ஒரு உச்சமாகும். மரம் தன் இலை பூ பழம் நிழல் வேர் பட்டை மரக்கட்டை நறுமணம் பிசின் எல்லாத்தையும் லோகத்தினுடைய நன்மைக்காக அர்ப்பணிக்கிறது. அதுபோல மனிதனின் பிறவி பயன் தன் உயிராலும் செல்வத்தாலும் அறிவாலும் வார்த்தையாலும் பிறருக்கு நன்மை செய்வதில் தான் அமைந்திருக்கிறது. இங்கு கிருஷ்ணர் உணர்த்தும் ஆழ்ந்த தத்துவம் பக்தியும் சேவையும் ஒன்றுதான் என்பதே ஆகும். இறைவனை உண்மையாக நேசிப்பவன் உலகிற்கும் கருணையுடன் சேவை செய்வான். மரங்கள் போல தன்னையே அர்ப்பணிப்பதே தெய்வீகமான வாழ்க்கை. அவ்வாறு மரங்களின் நடுவே யமுனையை அடைந்த அவர்கள் முதலில் பசுக்களுக்கு நீர் குடிக்க வைத்தனர். பிறரின் தேவையை முன்னிலைப்படுத்துவது உயர்ந்த ஆன்மாக்களின் இயல்பு என்பதை கிருஷ்ணன் இந்த செயலின் மூலம் கற்பித்தார். பின்னர் கோபாலர்கள் பசியால் வாடி கிருஷ்ணன் மற்றும் பலராமனை அணுகினர். இது மனித வாழ்க்கையின் இறுதி உண்மையை நினைவூட்டுகிறது. உடலின் பசியை உலகம் தீர்க்கலாம், ஆனால் ஆன்மாவின் பசியை இறைவனின் அருள் மட்டுமே தீர்க்கும் அப்படின்னு சொல்லி இந்த 22வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 23வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.